அனைவருக்கும் வணக்கம். 3 இயர்ஸ் எல்எல்பி அஃபிலியேட்டட் கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தான் அலாட்மெண்ட் வந்தது. பட் சிலர் கேட்கறது என்னன்னா, "ப்ரோ எனக்கு வந்து நான் நெனச்ச காலேஜ் கிடைக்கல. வேற காலேஜ் கிடைச்சிருக்கு. சேஞ்ச் பண்ண முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பா சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா டீட்டெயிலா பாருங்க. அப்பதான் எப்படி சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றத வந்து வீடியோல டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வந்து விழுப்புரம் காலேஜ் வேணும். எனக்கு வந்து பட்டறைப்பெரும்புத்தூர், திருவள்ளூர், சென்னை தான் கிடைச்சிருக்கு அப்படின்னா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த காலேஜ்ல திருவள்ளூர் லா காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணணும். அவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸ், டாக்குமெண்ட் எல்லாத்தையும் குடுத்து அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டு, அங்க லெட்டர் எழுதி குடுக்கணும். எனக்கு வந்து இந்த காலேஜ் லாங்கா இருக்கு. ஸோ எனக்கு இந்த காலேஜ் வேணாம். எனக்கு விழுப்புரம் காலேஜ் தான் நியரு. ஸோ அங்க சேஞ்ச் பண்ணி குடுங்க அப்படின்ற மாரி லெட்டர் எழுதி குடுத்தோம் அப்படின்னா, அங்கருந்து 1 மந்த்ல வந்து நமக்கு விழுப்புரம் காலேஜ் அவைலபிள் இருந்ததுன்னா, சேஞ்ச் பண்ணி குடுப்பாங்க. ஓகேங்களா? இத ரீஅலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்க ரீஅலாட்மெண்ட் லெட்டர் குடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு இப்போ எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கோ, அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டு, அங்க லெட்டர் எழுதி குடுத்து தான் நீங்க வந்து விழுப்புரம் வந்து ரீஅலாட்மெண்ட் எழுதி குடுக்க முடியும். நான் எக்ஸாம்பிள் தான் விழுப்புரம் சொல்றேன். ஸோ இதே மாரி உங்களுக்கு வேற ஏதாவது காலேஜ் குடுத்திருந்தாங்க அப்படின்னா, நீங்க அந்த காலேஜுக்கு பதிலா இந்த காலேஜ் வேணும் அப்படின்னு சம்மந்தப்பட்ட காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டு எழுதி குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி குடுப்பாங்க. ஸோ இது ஓரளவுக்கு கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒண்ணும் கிடையாதுங்க. இப்போ குடுத்துருக்க காலேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு, அந்த காலேஜ்ல உங்களுக்கு இப்போ எந்த காலேஜ் வேணுமோ, இப்போ எக்ஸாம்பிள் விழுப்புரம் காலேஜ் தான் வேணும் அப்படின்னா, இந்த காலேஜ் தான் எனக்கு பக்கம் இங்க தான் வேணும் அப்படின்னு எழுதி குடுத்தீங்க அப்படின்னா, வித்தின் 1 மந்த்ல உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஓகே ப்ரோ அந்த 1 மந்த் நம்ம காலேஜ் போகணுமா அப்படின்னா, எஸ் கன்ஃபார்மா உங்களுக்கு குடுத்துருக்க காலேஜ் அந்த 1 மந்த் போய் தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணேன். வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றத கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஏதாவது டவுட்னாலும் கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க் யூ கைஸ். பாய்.